அருகே உள்ள வால்மீகிப்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் ஜெயலட்சுமி தம்பதியினருக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகிறது. கார்த்திக் தேனி மின்வாரிய அலுவலகத்தில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்த தம்பதியினருக்கு ஏற்கனவே 1.5 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் ஜெயலட்சுமி மீண்டும் கர்ப்பமானார். நிறைமாத கர்ப்பிணியான ஜெயலட்சுமி பிரசவத்திற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நீர்ச்சத்து குறைவு இருப்பதாக சிசேரியன் மூலம் ஜெயலட்சுமிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த பின்னரும் ஜெயலட்சுமிக்கு தொடர்ந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டது. கடும் ரத்தப்போக்கு காரணமாக ஜெயலட்சுமி மயக்கம் அடைந்தார். இதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் ஜெயலட்சுமியை சோதித்த பின்னர் கர்ப்பப்பையை எடுக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் உயிரை காப்பாற்ற முடியும் என்றும் உறவினரிடம் மருத்துவர்கள் தெரிவித்தனர். உறவினர்கள் சமீபத்துடன் ஜெயலட்சுமியின் கர்ப்பப்பையை அகற்றினார். இந்த நிலையில் ஜெயலட்சுமி கர்ப்பப்பை அகற்ற பின்னர் அதன் பின்னர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டார். ஜெயலட்சுமிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் கர்ப்பப்பை அகற்றப்பட்ட பின்னரும் ஜெயலட்சுமிக்கு ரத்தப்போக்கு நிற்கவில்லை என கூறப்படுகிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் பெற்று வந்த ஜெயலட்சுமி இன்று அதிகாலை பரிதாபமாக உயிரிழந்தார். பிரசவத்துக்கு கொண்டு வரப்பட்ட பெண் ரத்தப்போக்கால் உயிரிழந்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. கடந்த 1 வாரமாக ஜெயலட்சுமிக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை விவரங்கள், அவர் எந்த நிலையில் உள்ளார் என்பது குறித்து மருத்துவர்கள் தகவல் தெரிவிக்க மறுத்ததாகவும் ஜெயலட்சுமியை பார்க்க கூட அனுமதிக்கவில்லை என கூறியும் உறவினர்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.